வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். போன வாரம் தான் டிடிவியை சந்திச்சுட்டு அண்ணாமலை யாழ்ப்பாணம் போயிட்டார். அண்ணாமலைனா தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர். நேற்று சிவி சண்முகத்தை சந்திச்சிருக்கிறார் நயினார் நாகேந்திரன், இந்நாள் பாஜக தமிழக தலைவர். ரெண்டுமே முரண்பாடுகள். இதுலேருந்து என்ன தெரியுது? அண்ணாமலைக்கு நயினாருக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சிருது. கேட்டா அப்படின்னா நயினார் நாகேந்திரன் சொல்கிறார், பெரம்பலூருக்கு போன வழிங்க, பெரம்பலூருக்கு போகிறேன், சென்னை டு பெரம்பலூருக்கு போகிற வழியில் திண்டிவனம். சிவி சண்முகம் எனக்கு இணை பிரியாத நண்பர். நாங்கள் ரெண்டு பேர் சகோதரர்களை போன்றது, ஒரு தாய் வீட்டு பிள்ளை. அதனால் நாங்கள் சந்தித்தோம். மற்றபடி இது கட்சி கூட்டணி இருந்தாலும் சரி, கூட்டணி இல்லாவிட்டாலுமே சரி, இது நார்மல் சந்திப்பு என்றைக்குமே இருக்கும் அப்படின்னு ரொம்ப மனம் திறந்து பேசியிருந்தாலுமே கூட சிவி சண்முகம் என்ன சொன்னார் அப்படிங்கிறது இன்னைக்கு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். 2 நாளைக்கு முன்னால் கூட வாடா போடான்னு பேசிட்டார் டிடிவியும் ஓபிஎஸ். நீங்கள் யார கட்சியை சேர்க்க சொல்கிறதுக்கு அப்படின்னு பேசிட்டார். இதே நயினார் நாகேந்திரன் தான் சொன்னார், எல்லாரும் ஒன்றா சேரணும், அப்போ தான் கட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு. இதன் அடிப்படையில் சிவி சண்முகத்தை நயினார் பார்த்திருக்கிறார் என்பது எதன் அடிப்படை? உண்மையிலே ஒரு தாய் வீட்டு பிள்ளையா, இல்லை கட்சியின் அடிப்படை வேறு ஏதாவது சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் வெளிப்பாடா அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டு இருந்தாலுமே கூட, இன்னொரு தகவலாக நம்ம பார்க்கக்கூடியது டிடிவி திடீர்னு ஒரு பயங்கரமான அதிரடியான ஒரு தகவல் அறிவிப்பு பண்ணியிருக்கார். இது வரைக்கும் அவர் சொன்னார், பாஜக கூட்டணி கூடாது, எடப்பாடியை நீ முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றிடுங்க, நான் வர்றேன்னு போட்டு சொல்லிகிட்டு இருந்தார். அது நடக்காது, அதில் வாய்ப்பே கிடையாது. ஆமாம், அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் பாஜகவை தேவையில்லைன்னு எடப்பாடி போயிடுவார். அப்போ பாஜக ஒன்றும் கிடையாது. அது தேசிய கட்சியாக இருக்கலாம், இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியாக இருக்கலாம், ஆனால் தமிழகத்தில் பப்பு வேகாது. அப்படி ஒரு சூழலை இன்றைக்கி அமித்ஷாவே அடங்கி போயிட்டுருக்கிறார். அமித்ஷாவே எடப்பாடிக்கிட்ட அப்படி ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் டிடிவி அந்த கூட்டணி விலகிட்டார். ஓபிஎஸ் அதுக்கு முன்னால் விலகினார், முடிஞ்சு போச்சு. அப்புறம் மீண்டும் அதில் காரணம் நயினார் நாகேந்திரன் தான் காரணம் சொல்லி கூட டிடிவி சொன்னார். அப்புறம் திடீர்னு அதெல்லாம் கிடையாதுங்க, எடப்பாடி ஆமாம் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்கிறீங்க, நான் எப்படி சேர முடியும்? எதிரியோட நான் எப்படி சேர முடியும்? அவருடைய வெளிப்பாடு தான் நாங்கள் அமமுக கட்சி ஆரம்பித்து உட்காந்துருக்கு. ஓபிஎஸ் தனியாக இருக்கார், சசிகலா தனியாக இருக்கிறாங்க, இப்போ செங்கோட்டைன்னு போயிட்டார், முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எதன் அடிப்படையில் அவர் முகத்தை நாங்கள் பார்க்க முடியும்? அதனால் சேர்த்துக்கவே முடியாது, ஏற முடியாது கூட அவர் சேர முடியாது கூட அவர் சொல்லிடுறாரு. இதன் அடிப்படையில் ஒரு காரணம் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ புதிதாக ஒரு குண்டை போட்டிருக்காரு டிடிவி. அதெல்லாம் கிடையாதுங்க, அது அன்னைக்கு பேசுகிற பேச்சு. மற்றபடி அதிமுகவை நான் சேர போகிறேன், நான் சேர தயார் அப்படின்னு இருக்கார். அப்போ அமமுக கட்சி என்ன ஆகுது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. அமமுக கட்சின்னு வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி தினகரன். அதிமுகவில் நான் சேர்த்து விடுங்க, நான் சேரப்போகிறேன். இது யாருக்கு சொல்கிறார்? பாஜகவை சொல்கிறார். நீங்கள் தானே பிரிச்சிங்க, எடப்பாடி சோன்சோ சம்மந்தப்பட்ட வகையில் எல்லாத்தையும் சொல்லி ஓபிஎஸ்ஸை பிரிச்சிங்க, சசிகலாவை பிரிச்சிங்க, என்னையும் பிரிச்சிங்க, பாஜக நீங்கள் தான் பிரிச்சிங்க. அதில் நீங்களே அதிமுகவில் என்னை சேர்த்துருங்க அப்படின்ட்டார். அப்போ அமமுக பற்றி பேசவே கிடையாது. அப்போ கட்சியை க்ளோஸ் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். என்ன காரணம் அப்படின்னம்னா, ஏதோ 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக எடப்பாடி முகம் வெளுக்கத்தான் போகுது, முகத்திரை கிழியத்தான் போகுது. எடப்பாடி அந்த பிரிவு 2026 சட்டமன்றத்தை தோற்கத்தான் போகிறாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அவருடைய நிலைமை ரொம்ப இறங்கு முகமாக போகும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அதிமுக ஆல்ரெடி இறச்சிட்டிங்க வைங்களா, குண்டக்க மண்டக்கா ஏதோ ஒன்று பண்ணி அதைத்தான் எடப்பாடி பயப்படுறா. அப்படி இன்றைக்கி டிடிவி வாயிலே வந்துருச்சு அந்த விஷயம். ஏதோ ஒன்று பண்ணிக்கின்னு பொதுச் செயலாளர் சீட்டுக்கு நம்ம போயிடலாம் அப்படிங்கிறது டிடிவியுடைய எதிர்கால திட்டமாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு.
அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி விரிவான ஒரு ஆலோசனை அடிப்படையில் டிடிவியினுடைய ஒரு ஆலோசனை இன்றைக்கி வைரலாக போயிட்டு இருக்க சமயத்தில் அங்கே நயினார் சிவி சண்முகத்தை சந்திச்சிட்டாரு. எதற்காக சந்தித்தார் அப்படின்னு தெரியல. டிடிவியினுடைய ஒரு வெளிப்பாடா அப்படின்னு தெரியல. ஆனால் டிடிவியை சந்திச்சுட்டு அண்ணாமலை யாழ்ப்பாணம் போயிட்டார். இங்கே மிகப்பெரிய ஒரு திட்டம் உருவாகி கொண்டிருக்கிறதா, இதற்கெல்லாம் வந்து எடப்பாடி ஒப்புக்கொள்வாரா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. கட்டாயமாக வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தாலுமே சரி, எடப்பாடியின் நிலைப்பாடு கட்டாயமாக அந்த இடத்தை விட்டு போகவே மாட்டார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. என்றாலுமே கூட டிடிவியினுடைய திட்டம் நிறைவேறுமா அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. பாஜகவை நோக்கி தன் ஆசைகளை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். அதற்கு நயினார் நாகேந்திரன் மீண்டும் சந்திப்பேன்னு சொன்னார். ஓபிஎஸ்ஐ சந்திப்பேன், டிடிவியை சந்திப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கவே இல்லை. ஆனால் சிவி சண்முகத்தை சந்திச்சிட்டார். மெட்ராஸுக்குள்ளே இருந்துக்கிட்டே டிடிவியை சந்திக்கிறார் நயினார், ஓபிஎஸ்ஐ சந்திக்கிறார். ஆனால் போகிற வழியில் சென்னை டு பெரம்பலூர் போகிற வழியில் சிவி சண்முகத்தை சந்திச்சிருக்கார். அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு போயிட்டுருக்கு. எதன் அடிப்படை? ஒருவேளை வந்து டிடிவியுடைய மேட்டரை வந்து பேசுனாங்களா? ஏன்னா 2 நாளைக்கு முன்னால் சிவி சண்முகமே சும்மா கத்துனார். ஆமாம், நீங்கள்லாம் ஒன்று சேர்த்து சொல்கிற நீங்கள் யாரா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதையும் சேர்ந்து மற்றபடி டிடிவி தினகரனுடைய இந்த திட்டத்தையும் சேர்த்து ஒன்றாக உட்காந்து திண்டிவனத்தில் நயினார் நாகேந்திரன் பேசினாரா அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டு இருந்தாலுமே கூட இதற்கு வந்து சிவி சண்முகம் ஒத்துக்கொள்வாரா? அதே இல்லாமல் எடப்பாடியோட நிலைமை என்ன அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு கேள்வியாக இருக்குது இல்லையா? நயினார் நாகேந்திரன் இதற்காக ஒரு தூது போயிருந்தாலுமே கூட, ஏன்னு கேட்டால் சிவி சண்முகத்திட்ட போய் இந்த மாதிரி ஒரு திட்டத்தில் டிடிவி இருக்கிறாரு, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் நேற்று என்னடான்னு இப்படிலாம் பேசிட்டீங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகலாம் அப்படிங்கிற ஒரு தகவலின் அடிப்படையில் இன்றைக்கி சிவி சண்முகத்தை சந்தித்து நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல். எப்படி இருந்தாலுமே சரி, வரக்கூடிய 2026 கட்டாயமாக அதிமுகவை எடப்பாடி விட்டு கொடுப்பாரா? டிடிவிக்கு அதிமுகவில் கட்டாயமாக நுழைவுச்சீட்டு கிடைக்குமா? அப்போ அமமுகவுடைய நிலைமை என்ன? அப்போ பாஜகவினுடைய ஒரு திட்டம் இதன் மூலமாக வெற்றி அடையுமா? அதை வைத்து அதிமுகவை பாஜக க்ளோஸ் செய்து விடுவார்களா? வருங்கால திட்டம் எப்படி இருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பார்ப்போம். அதிமுகவும் ஒரு கேள்விக்குரிய. மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.